ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வழக்கமாக எல்லார் வீட்லேயுமே செய்யக்கூடிய ஒரு பேசிக்கான கார சட்னி தான். ஆனால் நம்ம கார சட்னி செய்யும்போது கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷத்துக்காவது பக்கத்துலேயே நின்று வெங்காயம், தக்காளி இதெல்லாம் அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டு வதக்கிக்கிட்டே இருப்போம். அந்த ஸ்டெப் இதில் இல்லை. சிம்பிளாக ஒரு ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணி 2 விசிலில் இந்த சட்னியை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் 3 பெரிய வெங்காயமும் அதுக்கு 2 தக்காளியும் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தோட தோலை உரிச்சிட்டு கழுவியாச்சு. நம்ம வழக்கமாக சட்னிக்கு ரஃபாக கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ப்ரெஷர் குக்கரை வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் முதல்ல நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா வெங்காயமும் தக்காளியும் தீஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையில் பாதியை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். மீதி பாதியை தாளிப்புக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துட்டு தக்காளியையும் சேர்த்துடலாம். இதில் உப்பு இப்போ ஆட் பண்ண தேவையில்லை, அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட குக்கரை மூடியாச்சு. மூடிட்டு இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் 2 விசிலுக்கு வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறமா உடனே குக்கரோட ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடணும். நம்ம தானாகவே ரிலீஸ் ஆகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணோன்னா வெங்காயம் தீஞ்சு போயிடும். ஸோ அதனால உடனே 2 விசிலுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ரொம்ப டைம் எடுக்கும். விசில் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுனால தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் சட்னி 2 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆகிருக்கு, தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. நம்ம இதை வதக்கிறதுக்காக கண்டிப்பாக 5 நிமிஷமாக தான் ஆகும். இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் கூட இல்லை, சீக்கிரமாக நம்மளோட வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த சட்னிக்கு ஆறுறதுக்கான டைம் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா எடுக்க போகுது. ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறியாச்சு. இது நம்ம வழக்கமாக சட்னிக்கு அரைப்போம் இல்லையா, அதே மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் நம்ம கடைசியாக தாளிப்பு ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.